மாண்புமிகு மாமா சாட்டை இருக்கார்ல, அவருக்கு வந்து 2 நாளா வயிறு எரியுது பார்த்துக்கங்களா. ஏன் இந்த வயித்தெரிச்சல்னா, விசிகால வந்து ஒரு தொழிலதிபரோட மருமகன் சேர்ந்திருக்காரு. அதனால தான் இந்த வயித்தெரிச்சல் பார்த்துக்கங்க. கதறிக்கிட்டு இருக்கான் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு. ஆ இவனுக்கு என்னன்னு வச்சுக்கங்களேன், இவன் தான் சொல்றான், ஒரு 50 கோடி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான். கட்சியில நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணி, நம்ம கட்சியில சேர வந்திருந்தாருன்னா, ஒரு 50 கோடி குடுத்தாருன்னா, அதில ஒரு 40 நான் ஆட்டைய போட்டு, 10 அண்ணன்ட்ட சீமான் அண்ணன்ட்ட குடுத்துட்டு ஏமாத்திடலாம். நமக்கு கிடைச்சிருந்துருக்குமே, அது கிடைக்காம போயிட்டு அப்படிங்கிற ஒரு வயித்தெரிச்சல் இருக்கு பார்த்துங்க. சரி இவன் சொல்ற மாதிரி ஒரு 50 கோடி ரூபா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களா, விசிகாவுக்கு திருமாவளவனுக்கு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களா, அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள நான் போல. அது பொய்யா இருக்கட்டும், இல்லை உண்மையா இருக்கட்டும், இவன் சொல்ற மாதிரி வேணாலும் இருக்கட்டும். இருந்தாலும் என்ன இப்போ அதனால என்ன ஆக போகுது? அவர் என்ன சொகுசா அனுபவிக்க போறாரா? உங்க அண்ணன் மாதிரி மாசத்துக்கு ஒரு கார் வாங்க போறாரா? இல்லை பேர பிள்ளைக்கும் சேர்த்து வைக்க நிற்கிறாரா? அப்படிலாம் கிடையாதுல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்புறம் ஏன் அதை பேசிக்கிட்டு அந்த வயித்தறிச்சல் ஏன் உனக்கு? இந்த வீடியோவில் வந்து சாட்டை மாமா வந்து ஒரு 14 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறாப்புல. அந்த 14 நிமிஷத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியல. அவரோட மாமனார் மேலே தான் வைக்கிறாப்புல. அதாவது அவர் மாமனாரை வச்சு தான் அவரை கணக்கிடணுமா. அதாவது காளிமுத்து வச்சு தான் சீமானை கணக்கிடணும் பார்த்துக்குங்க. காளிமுத்து என்னென்ன தப்பு செஞ்சிருக்காரோ அது எல்லாம் சீமான் தலையில் தான் வந்து விடியும். சீமானை தான் அது வந்து நம்ம அளவு வச்சுக்கணும் பார்த்துக்குங்க. அதாவது ஈழத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டார்ல, அந்த அளவுலாம் வந்து சீமான் தலையில் தான் வச்சுக்கணுமா. காளிமுத்து தலையில் வைக்கக்கூடாது பார்த்துக்குங்க. அவர் என்னென்ன தப்பு செஞ்சிருக்காரோ எல்லாமே சீமான் தலையில் தான் கட்டணும் அப்படின்னு சாட்டை மாமா இந்த வீடியோவில் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் வந்து சாட்டை மாமாவுக்கு வந்து விசிகா மேலே, திருமாவளவன் மேலே, வன்னியரசு மேலாம் புதுசாக பற்று பார்த்துக்குங்க. இந்த தற்கூரி மாமா என்ன தெரியுமா பண்ணுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? விசிகாவோட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை போட்டு நாக்கை துருத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து பற்றா பேசுது அப்படியே. இந்த கூட்டணி பற்றி பேசுகிறப்பெல்லாம் அந்த சாட்டை மாமாவாக இருக்கட்டும், இல்லை சீமானாக இருக்கட்டும், அதாவது 2 சீட்டுக்கு போய் தொங்குறாங்க, 3 சீட்டுக்கு போய் தொங்குறாங்க, 4 சீட்டுக்கு போய் தொங்குறாங்க அப்படி நக்கல் நையாண்டி பண்ணுவானுங்கள்ல. எல்லா கட்சியுமே கூட்டணி வைக்கிறாங்க. குறிப்பாக அது விசிகாவை மட்டும் விமர்சிப்பானுங்க, ஈஸியாக அவங்க விமர்சிப்பானுங்க. இன்றைக்கி என்ன செய்யறாங்கன்னா, ஒப்புதல் வாக்குமூலம் தானே அவன். அவங்க வந்து உத்தரவாதமாக 4 தொகுதி ஜெயிக்க முடியுங்கிற இடத்துல இருக்காங்க, 2 தொகுதி ஜெயிக்க முடியுங்கிற இடத்துல இருக்காங்க, அதுதான் முக்கியம். அதனால தான் இந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு உள்ளே பூரலான்னு அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் தரான். உனக்கு வெக்கமா இல்லை? இதான காலங்காலமாக திரும்ப அவனை சொல்கிறாரு. நம்ம எத்தனை இடம் நிற்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை இடம் ஜெயிச்சு உள்ளே போய் நம்ம பிரதிநிதித்துவம் நம்மளோட அரசியலை பேசுகிறோங்கிறதா முக்கியம் அப்படின்னு காலங்காலமாக பேசுகிறாருல்ல. அப்போல்லாம் கூட்டணி வைக்கிறது ஒழுங்கு கிடையாது அப்படி விளக்கம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒப்புதல் வாக்குமூலம் தர. அதாவது நம்ம தலைமையில் நம்ம கட்சியில் சேர்ந்து நம்ம கொஞ்சம் காசு பார்த்துக்கலாம்னு ஒரு பொச்சரிப்பு இருக்குல்ல, அது மட்டுமே பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி சில பிரச்சனைகள் இருக்குது. அவருக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து தெலுங்கு சாதின்னு பட்டம் கொடுத்துட்டாப்புல. அதாவது இவங்க ஒரு இனவாத அரசியல் பேசுகிறாங்கல்ல, அதனால அந்த வன்மம். அடுத்தது வந்து இவர் யாருன்னா டைசனோட மச்சான். டைசன் யாருன்னா 2016 வந்து இவங்க கூட்டணியில் இருந்தால், அதாவது பெரியார் எதிர்ப்புக்கு அப்புறம் அவங்க வெளில வந்தாங்க அந்த கூட்டணியிலேருந்து. அந்த டைசனோட மச்சான் தான் அவர் அப்படிங்கிற ஒரு காண்ட் இருக்குது பாருங்கள். அவர் மேலே ஒரு பொச்சரிப்பு இருக்குல்ல, அந்த வன்மம். அதாவது காசு வாங்கிட்டாரு, பொட்டி வாங்கிட்டாரு, குறிப்பிட்ட கோடியை கையில் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறீல்ல, அதை சொல்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கான்னு மட்டும் யோசிச்சுப்பாரு. தார்மீக உரிமை ஏதாவது இருக்கா உனக்கு? உங்கள் யோக்கியதை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. மணல் கொள்ளையின் தந்தை இருக்காங்கல்ல, வைகுண்டராஜன், வேலுமணி, இவங்கள்ட்ட பணம் வாங்குறது யார்? பெட்டி வாங்குறது யார்? பெட்டி வாங்கி கட்சி நடத்துறது யார்? பேசலாமா? அப்புறம் தனியார் கல்வி தந்தை இருக்காருல்ல பச்சைமுத்து, அவர்கிட்ட யார் காசு வாங்குறது? அவர்கிட்ட யார் பொட்டி வாங்குறது? அதெல்லாம் பற்றி பேசலாமா? தொழிலதிபர் என்னமோ நீங்கள் என்னமோ காசு வாங்காத மாதிரியும், நீங்கள் என்னமோ உத்தம புத்திரர் மாதிரியும். என்னடா பேசுகிறீங்க? உங்கள் கட்சியே எதில் ஓடுதுன்னு தெரியாது யாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில். உங்கள் கட்சிக்கார தம்பிகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், மற்ற கட்சி தொண்டர்களுக்கு தெளிவாக தெரியும்.